குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உமாவுக்கு வந்து மீடியாவில் ஏதோ ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து 35+ ஆயிடுத்து. கல்யாணம் ஆகலைங்கள வருத்தம் ரொம்ப இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? எல்லாருக்கும் வருத்தம் இருக்குதான். ஒரு அம்மான்னு வரும்போது இருக்கலாமா இருக்கும். ஆனா வந்து she had a fall and முட்டில நல்லா அடிபட்டிருக்கு. அவங்க பாத்ரூம் பக்கத்துல. அப்புறம் அதில் தான் டெவலப் ஆச்சு, நடக்க முடியாம போய். அதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டாங்களா? ஒரு அளவு தான் பண்ணிட்டான்னு சொன்னான். இதை நம்ம இந்த நேரத்தில் போய் ஏன் பண்ணிக்கலன்னு கேட்கவும் முடியல. உமாக்கும் தெரியும், ரமணனுக்கு எல்லாமே தெரியுங்கிறது தெரியும், அவர் பார்த்துப்பார். அந்த வார்த்தை ரொம்ப அவளுக்கு உண்டு. ரமணன் வில் டேக் கேர். அதுதான் வரும். ரமணன் ஷேட்டர்ட் எனிபடி அஃப்கோர்ஸ். எல்லாருமே அது வர ஒரு தருணம் தான். அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அதை தாங்கி அப்புறம் மனசார ஏற்றுட்டு உமா இங்கே தான் இருக்கா. பையன் அர்ஜுனோட பர்த்டே போதெல்லாம் வருவா. தே டு ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் மை ஃபேமிலி. அதான் சொன்னேன், ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால ரம்னனும் உமாவும் இல்லைன்னா இந்த நம்ம ஹஸ்பண்ட் சைடில் நடக்காது எதுவுமே. ரம்னன் யூஸ் டு சே லேர்ன் ஃப்ரம் பாலமுனி சார். கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. ஆமாம் கற்றுட்டேன். தோஸ் டேஸ் வென் சீத்தம்மா காலில் இருக்கும்போதெல்லாம் ரம்னன் உமாக்கு இன்பில்ட். அதனால அவள் ப்ரொஃபஷன் வந்து என்ன கேட்குறாலோ அப்படியே கொண்டு வர முடியுங்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால எனக்கு பக்கவா யார்கிட்ட கற்றுனாங்கிறது தெரியல. பாட்டே ரொம்ப துள்ளலாக இருக்கும். அப்படியே துள்ளும் பாட்டு. இளையராஜாவுடைய இந்த மியூசிக்கே துள்ளலாக இருக்கும். கங்கைமரன் வரிகளும் துள்ளலாக இருக்கும். உமாவுடைய இளமை துள்ளல் அது வேற லெவல். உமா வந்து காலமாயிட்டான்னு தெரிஞ்சு போய் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், ஃபுல்லாகவே இருந்தீங்க. அந்த லாஸ்ட் ரைட்ஸ் ஃபுல்லாகவே இருந்தீங்களா? இருந்தேன். உமாவோட ரம்னன் ஃபேமிலியோட மயானத்துக்கும் போயிட்டு வந்தேன். ஏன்னா அது என்னால் ஐ செட் ரமேஷ் வாஸ் டெல்லிங் மீ கோன் சி உமா ஆஃப்ங்கிற போது எனக்கு வந்து நான் போனேன். என் மனசார நான் ரமேஷையும் தான் அழைச்சின்னு போனேன். ஏன்னா ஹி வாஸ் வெரி க்ளோஸுங்க, வெரி க்ளோஸ். ரமேஷ் வாஸ் வெரி க்ளோஸ் டு ரம்னன் அண்ட் உமா. அது அந்த நேரத்தில் கூட ரொம்ப அதிகமாக யாரும் வரல. ஒரு செலக்டட் பீப்புள் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இல்லை வந்தா, அதாவது அதான் சொன்னேனே, கக்கா பிக்கான்னு இருந்தானாக்கா 100 பேர் இருந்து பார்ட்டியை டைப்பாக இருந்து he would have done it, but he was not that. அதனால ஆனால் அவளுக்கு தெரிஞ்சவா, அவளோட பாட்டு மேலே பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா. மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தா. இட் வாஸ் a good gang then. அது வந்து நமக்கு ஆனால் உமா யூ ஹேவ் டு கோ அப்படிங்கிற போது they saw her going off. இல்லை ரம்னன் shattered எனிபடி அஃப்கோர்ஸ். எல்லாருமே அது வர ஒரு தருணம் தான். அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அதை தாங்கி அப்புறம் மனசார ஏற்றுண்டு உமா இங்கே தான் இருக்கா. ஏன்னா இன்றைக்குமே இல்லை சந்திரசேகர் பாட்டு பாடுறவா. இன்றைக்கும் நம்ம பாலமுரளி சாரை நினச்சி பார்த்தா ரம்னன் யூஸ் டு சே லேர்ன் ஃப்ரம் பாலமுரளி சார். கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. ஆமாம் கற்றுட்டார். தோஸ் டேஸ் வென் சீத்தம்மா காலில் இருக்கும்போதெல்லாம் ரம்னன் யூஸ் டு கோ தேர். அப்புறம் அவர் வந்து சார் வாஸ் வெரி பாப்புலர். அப்போல்லாம் கொஞ்சம் நிறையா ஆந்திராவில் நிறைய டூர் பண்ணும்போது ரம்னனுக்கு ரெகுலராக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஏன்னா மியூசிக் தான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணுங்கிற போது ஆனால் நிறைய போவார். பாலமணி சார் வீட்டுக்கு ரம்னன் யூஸ் டு கோ. குருஜின்னு அங்கே நிறையா போயிருக்கார். அப்புறம் வந்து அவரால் கண்டினியூஸாக சொல்லி கொடுக்க முடியாத நேரத்தில் கேவி நாராயண் சுவாமிகிட்ட போனார். ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஹிம். உமா வந்து யாரையோ ஒரு வித்வான்ட்ட கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கற்றுண்டா. ஆமாம், பட் உமாக்கு இன்பில்ட். அதனால அவள் ப்ரொஃபஷன் வந்து என்ன கேட்குறாலோ அப்படியே கொண்டு வர முடியுங்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால எனக்கு பக்கவா யார்கிட்ட கற்றுனாங்கிறது தெரியல. ஏன்னா லேடி கிட்ட தான் கற்றுண்டா. பட் இட் வாஸ் இந்த காலேஜ் டேஸ்லேருந்தே சினிமாவில் போயாச்சு. மியூசிக் அந்த பாடும் போது எல்லாமே இப்போ சொல்லி தான் ஃபிலிம் சாங்ஸ். ஸோ அதனால அதில் நல்லா கிராஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனந்த ராகம் நீங்களும் மாயவரத்தான்ட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியாத பாடல்களா எவ்வளோ பாடல்கள் நீங்க அருமையான பாட்டு. என்ன பாட்டு? பூங்கதவே தாழ்தரவாய். அது வந்து ஒரு கச்சேரியும் அந்த பாட்டு இல்லாம இருக்காது. அப்புறம் ஆகாய வெண்ணிலவே. ஓ மை காட், தட்ஸ் அது ரொம்ப அவ ஆடின அந்த சினிமால வந்து ரேவதி பண்றதும் அது உமாவோட இதுவும் இந்த காம்பினேஷன் வாஸ் so good. It was absolutely. அந்த ஒரு பாட்டும் போது தான் எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன். அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணும்போது ரேவதி இஸ் டான்ஸர் அஃப்கோர்ஸ். அப்போ வந்து ராமையாப்பள்ளி சார் வந்து லேட்ரான் இன்னும் 2-3 இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணை வந்து வர சொல்லு, நன்னா
சின்ன பொண்ணாக இருக்காளே ஆனால் நல்ல மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேங்கிறது கூட சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஷீ யூஸ் டு லிவ் இன் எக்மோர்னு நினைக்கிறேன். ஏன்னா ராதா வெங்கட்ராமன் வீட்டு பக்கத்தில் தான் அவள் இருந்தா. அப்போ வந்து ஆனால் மேபி ஷி வாஸ் டூ அட்டாச் டு அவர் டீச்சர், அந்த சார் கிட்ட வரல. அதனால அந்த ஒரு காம்பினேஷன் வாஸ் ஸோ குட். அந்த பாட்டு அதெல்லாம் உட்காந்து நம்ம மனசு சில சமயம் கொஞ்சம் அமைதி தேடணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் அந்த பாட்டை மொல்லா லவுடாக இல்லாமல் கேட்டானாக்கா oh my God, நம்ம கொஞ்சம் மாற்றங்கள் நமக்கே வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆனந்த ராகம், ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டு ஒன்றுக்கே உமாரவனுக்கு என்ன விது வேணால் தரலாம். ஏன்னா அந்த பாட்டு வந்து அப்படியே வயலின்லாம் வந்து ஒரு அருவி கொட்டுறாப்புல அப்படி ஜோராக வரும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் ஆனந்த ராகம்னு அப்படியே மேல் சாயில் ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். அப்படியே வரும்போது உமாரமன் குபின்னு ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து சரணத்தில் வந்து துள்ளி வரும் உள்ளங்களில் தூது சென்று தென்றல் சொல்ல அப்படிலாம் அப்படி ரொம்ப அந்த பாட்டே ரொம்ப துள்ளலாக இருக்கும். அப்படியே துள்ளும் பாட்டு. இளையராஜாவுடைய அந்த மியூசிக்கே துள்ளலாக இருக்கும். கங்கைமரன் வரிகளும் துள்ளலாக இருக்கும். உமாவுடைய இளமை துள்ளல் அது வேற லெவல். ஸோ அந்த பாட்டில் ஆக்சுவலாக வந்து இளையராஜா, உமாரமணன் எல்லாருமே சரி ஒரு விஸ்வரூபம் எடுத்திருப்பாங்க. நீ பாதி நான் பாதி கண்ணி. ஐயோ அது அந்த உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு அது. அது வந்து எடுத்த விதம். ஆனா அப்ப பண்ண ஹீரோயினை இப்ப பார்த்தா கஷ்டமா இருக்கு. அதனால ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்க. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் இதுல வந்து மூஞ்சில அவ்வளோ ஒரு இன்னசென்ட் அண்ட் யூனோ இட் இஸ் சச். அதுவும் இந்த இந்த ஸ்கிப்பிங் பண்ணுவா ஆமா, அந்த தண்ணியில. ஐயோ அது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நிறைய வாட்டி கேட்பேன். அதே மாதிரி கஸ்தூரி மானே. கஸ்தூரி மானே கரெக்ட். அது மாதிரி பூபாலம் இசைக்கும். ஐயோ பூபாலம் இசைக்கும் இதில் என்னன்னா உமாரமணனும் ஜேசாஸும் ஒரு அற்புதமான காம்பினேஷன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டுகள் நிறைய பாட்டு. பூபாலம் இசைக்கும் அவங்க 2 பாடினது. 2 பேரும் பாடின அது ரொம்ப ரொம்ப அப்படியே ஆத்மாத்மா பாடுவாங்க. அது ஒரு அழகான பாட்டு அது. அதுமாரி அவங்க வந்து குறைச்சலாக தான் பாடினா கூட எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அப்போ வந்து உமாவை வந்து நான் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் போயிருக்கேன். ஏன்னா பார்க்கணுங்கிற ஆசையில் போயிருக்கேன். அப்போ இருக்கும்போது இப்போது ஜானகி அம்மாவை நம்ம பேசும்போது கூட ஜாஸ்தி பேச மாட்டா, குவைட்டாக இருப்பாங்க தான் எல்லாரும் சொல்லி கேட்டு பார்த்தோம். நம்மளும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதோட 50% குவைட்டாகவே இருப்பா. அங்கே போய் நின்று எல்லாரும் வந்திருக்கா, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஆக்ஷனுமே உமாட்ட இருக்காது. வந்து எடுத்து கொடுத்தா அவங்க கம்போசர் வந்து இது சொல்லுவார், அவ்வளோதான். அது மேலே இருக்கவே இருக்காது. நான் பார்த்தா என்னடா அது ஏறித்தா அப்படின்னாக்கா அப்படியே ஷிவில் டேக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாள். ஐ மீன் ஏன்னா அப்போ யாரும் பேச மாட்டா. ஏன்னா ஒரு பயம், அப்போல்லாம் ரொம்ப பயம் இளையராஜா பற்றியோ மற்றவளை பற்றி. அந்த இதில் பின் ட்ராப் சைலன்ஸ். அப்படி வெளியே வரும்போது நெக்ஸ்ட் டே அன்னைக்கு அந்த கச்சேரி போனால் பேசுவாள். அண்ட் யூனோ இட் வாஸ் நம்ம தான் இப்போ நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ. ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். இல்லை இது நம்மளுக்கு இது ஒரு பாடம். நம்ம ஒரு நிறைய சாரீஸ் இருக்குது. உமா எனக்கு கொடுத்த சாரீ கூட இன்னும் இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அரக்கு கலர் சாரீ ஒன்று கொடுத்தா. ஆனால் கொடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு. பர்த்டேக்கு தான் கொடுத்தா. ஆனால் இப்போ பார்த்தா இன்றைக்கி நான் வரணுங்கிறபோது உமாவோட சாரியை கட்டின்னு வரலாமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஆனால் உமா வந்து தனக்கு மாதிரியே ரொம்ப ஒரு ஹைப்பராக கிராண்டாக அது மாதிரிலாம் வாங்க மாட்டா. சிம்பிள். ஏன்னா தட் இஸ் ஒர்த். அதை எடுத்தேன். ஆனால் ஒரு 20-30 சாரியில் அந்த சாரி அதோட வேல்யூ ஜாஸ்தியாக போச்சு. உமாக்கு பின் அந்த சாரின்னு யோசனை பண்ணால் 1ஆம் தேதி முன்னாடி அப்படி பார்த்து உமா சாரி அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ உமாவோட சாரி, உமா கொடுத்த சாரிங்கிறது அதோட வெயிட்டு, அந்த சாரியோட வெயிட் எங்கேயோ கூட போன மாதிரி ஆயிடுறது நமக்கு. அப்புறம் உங்களுடைய டான்ஸ் ஷோக்கெல்லாம் உமா வந்திருக்காங்களா? எஸ், 2 பேரும் வந்திருக்கா. 2 பேரும் வந்திருக்கா. என் பையன் அர்ஜுனோட பர்த்டே போதெல்லாம் வருவா. தேஸ் டு ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் மை ஃபேமிலி. அதான் சொன்னேன் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால. ரமணனும் உமாவும் இல்லைன்னா இது மை ஹஸ்பண்ட் சைடில் நடக்காது எதுவுமே. ஐ மீன் தே ஆர் தேர், தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிற மாதிரி. எல்லாரையும் தெரியும் ரமணனுக்கு. இப்போவாது கொஞ்சம் அமைதியாக போயாச்சோ என்னன்னு தெரியல. மேபி மோர் திங் எவ்ரிபடி இஸ் ஏஜிங் அப். பட் தோஸ் டேஸ், whether it is politician, whether it's going to be music people, whether it's going to be a dance line, everybody he will know.
உமாக்கும் தெரியும் ரமணனுக்கு எல்லாமே தெரியுங்கிறது தெரியும், அவர் பார்த்துப்பார். அந்த வார்த்தை ரொம்ப அவளுக்கு உண்டு. ஓஹோ! ரமணன் வில் டேக் கேர். அதுதான் வரும். ம். ஏதாவது ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுது, ரமணன் வில் டேக் கேர். வீட்டில் மோட்டார் ரிப்பேர் ஆகிடுது, ரமணன் வில் டேக் கேர். திஸ் வாஸ் த ஒன்லி திங் இன் அ மைண்ட். பாட்டை தவிர வேறு எதுலையும் கவனம் இல்லை. வேற கிடையாது. ஹஸ்பண்ட், சன், மியூசிக், அவ்வளோதான். நல்லா சமைப்பாங்களா? சமைப்பாங்க. சாப்பிட்ருக்கீங்களா உங்கள் வீட்டில்? ஓஎஸ் நிறைய வாட்டி, எவ்வளோ வருஷத்துலேருந்து. ஐ நோ தம் ஃப்ரம் 80லேருந்து தெரியும்னாக்கா ம். போயிருக்கோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, எவ்ரிபடி அட் ஒன் ஸ்டேஜில் வி பிகம் பிஸி இன் அவர் ஓன் லைஃப். ம். நமக்கு ப்ரையாரிட்டி வேறு. ஆமா. ஸோ யாராவது கூப்பிட்டா, நவராத்திரி போது கூப்பிட்டா போகிறது. அவங்க வீட்டில் கொள்ளுலாம் வைக்க மாட்டா. ஒரு தீபாவளி போது ரமேஷ் இருக்க வரைக்கும் வி யூஸ் டு கோ தேர். ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவோம், உட்காருவோம், ஏதாவது ட்ரெஸ் எடுத்துன்னு போய் கொடுப்போம், அவளும் ஏதாவது வாங்கி கொடுப்பா. அது மாதிரி அது ஒரு வி யூஸ் டு செரிஷ் தட். எல்லாரும் கொடுப்பாலாம் இருக்கும். சில பேர் யாரும் ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கும்போது வி யூஸ் டு வேல்யூ தட் மோர். அது மாதிரி பேசிட்டு முடியுமானா தூங்கிடுவோம் உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு. தென் வி யூஸ் டு கம் ஈவினிங். வி யூஸ் டு ஸ்பெண்ட் அ டே. வி யூஸ் டு ஸ்பெண்ட் அ டே அண்ட் கம். அப்புறம் இன்னொரு விஷயம், உமாவுக்கு வந்து மீடியாவில் ஏதோ ஒன்று பார்த்தேன், அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து 35+ ஆயிடுத்து, கல்யாணம் ஆகலைங்கள வருத்தம் ரொம்ப இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? எல்லாருக்கும் வருத்தம் இருக்குதான். ஒரு அம்மான்னு வரும்போது இருக்கலாமா இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப நோண்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப எனக்கு அவங்க இருக்கு. இன்னொருத்தருடைய ஏன்னா விஷயம். அம்மா அப்பா 2 பேரும், ரமணன் இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பண்ணுறவர். இது நான் சீக்கிரம் ஆகணும் ஆகலைங்கிற போது ஏதாவது ரீசன் இருக்கும் அவளுக்கு. அது நமக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு சம்பந்தம் எப்படா சாப்பாடு போட போகிறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான். அது மேலே திருப்பி திருப்பி கேட்டானா அவளை ஊன் பண்ணக்கூடாதுங்கிறது பண்ணக்கூடாது. எண்ணம். அதே மாதிரி உமாவுக்கு வந்து மியூசிக்கல் கேரியர்ல ஒரு வருத்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பாடியிருக்காங்க. ஆனால் வந்து இளையராஜாவுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துதான். அது ரமணனுக்கு ரொம்ப ஆசை இருந்துதான். இளையராஜா படத்தில் நிறைய உமா பாடியிருக்காங்க. ஆனால் ரமணனோட சேர்ந்து பாடணும்னு ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு ரொம்ப இருந்துதான். அதுவும் நடக்கலை அப்படின்னு நான் படித்தேன். மியூசிக் டைரக்டரோட மனசில் என்ன இருக்குது, யார் பாடணுங்கிறது அவளோட மனசுக்குள்ளே போகிறது தான். அவெல்லாம் கிரியேட்டர்ஸ் இல்லையா? இந்த இடத்துல இவா பாடினா இவா நடித்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தே ஃபீல். நம்மளோட ஒப்பீனியன் இல்லையே, இவா போட்டிருக்கலாமேன்னு தோணலாம். அது மாதிரி மேபி he thought Uma was he felt comfortable in her voice நினைக்கிறேன். அதனால இது ஏன்னு தெரியல. ஆனால் உமா இளையராஜா கிட்ட 70-80 பாட்டு பாடினான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். எஸ். ஆனால் 10,000 கச்சேரி ரமணன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கச்சேரி பண்ணியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்கா. ஆனால் ரமணன் எல்லாரோடையும் எல்லா சபாலையும் சென்னை, டெல்லி, பாம்பே எந்த ஊர் எடுத்தாலும் ரமணன் கச்சேரி இருந்தது. அப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா நிறையா இருந்தது. அப்புறம் தான் சிவராஜ் ஆனந்த் வந்தா. ம். அப்புறம் சிவராஜ் ஆனந்த் they also picked up in a different way. ஆமா, But சிவராஜ் Ramnan ஆனந்த். but Ramnan was the king. அதனால ஸோ உமா சினிமா லைனில் இளையராஜா சார் கிட்ட பாடி நல்லபடியாக வந்தான்னு நம்ம நினச்சிருந்தா. பட் பொதுமக்களுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ரமணன் கிட்ட இருந்தது. ரமணன் அஃப்கோர்ஸ் he made use of உமா. இதுமாரி பெரிய பெரிய கான்சர்ட், ரமணன் கான்சர்ட் தவிர இப்போ இளையராஜா 25, இளையராஜா 50, ரஹ்மான் இந்த மாதிரி ஷோஸ்லாம் இருக்குது பாருங்க. அந்த ஷோஸ்லாம் கூட உமா ரமணன் நான் பார்த்ததே கிடையாது. இல்லை, முன்னாடி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ஏன் தெரில. அதை நான் போகலைன்னு கூட சொல்ல மாட்டா. அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டா. கூப்பிட்டாலாங்கிறது நமக்கு தெரியாது, அவள் கூப்பிட்டாலாங்கிறது தெரியாது. கூப்பிட்டானாக்கா எப்படி, ஏன்னா அந்த ஏஜில் ஷி வாஸ் ஆல்ரெடி மெச்சூர்டா. யங்ஸ்டர்ஸ் கிடையாது. அப்போ என்ன ஒரு கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர் இருந்ததுங்கிறது தெரியாது. அதனால ஷி டிட் நாட் அதை பற்றி எனக்கே தாட்டே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னப்பறம் தான் எனக்கு தெரியுது. ஆனால் பாடியிருக்கா. ஷி இஸ் கான் இன் த பிகினிங் ஸ்டேஜ். உமாவோட நீங்கள் எங்கேன்னு தனியாக வெளியூர் போயிருக்கீங்களா? வெளியூர்லாம் போனதில்லை. உமா ரமணனுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்து இது யாரையாவது பார்க்கணுன்னாக்கா எங்கள் வீட்டில் விட்டுட்டு ஷீ இஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம். அதான். ஆனால் அதான் சொன்னேன், ஷீ இஸ் நாட் தட் பர்சன் வெளியே போய் வரணும் போகணும் அந்த மாதிரி கிடையாது. பார்ட்டி அனிமல்லாம் கிடையாது. ஆஹா. ரமணன் வந்தால் வருவா, போகணும். இல்லைன்னா ஏதாவது ரெக்கார்டிங் போகணும், இல்லை யாரை வீட்லையாவது கூப்பிட்ருக்கா, இன்னும் ஷி ஹேஸ் டு கோனா ஷீல் கோ பை கார் அண்ட் தென் கம் பேக். அவ்வளோதான். ஹர் லைஃப் வாஸ் வெரி ஸ்மால்.
வெரி ஸ்மால். ரொம்ப நாள் ஒரு அழகான பாமரின் வளர்த்தாங்கன்னு சொன்னாங்களே, உண்மையா? ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஷீஸ் அ டாக் லவர். அப்படியா? ஆமா. கரெக்ட்டா சொன்னீங்க. She ஏதோ liked her. படிச்சேன் நானு. She liked a dog. அ. She had a dog. And அ then இந்த ரொம்ப நாள் வளர்த்துருந்தாங்களா? ஆமா. ரொம்ப நாள் இருந்தது. And her mother was with her. ஓ! அம்மா Uh, கூடயே இருந்தாங்களா? அம்மா கூட இருந்தா. Her brother is in the US. Her sister's husband was he is in the army officer இருந்தார். யாரு? உமாவோட elder sister. ம். உமாவோட சிஸ்டரோட husband. சரி, She's got one brother who lives in US. சரி. 2 months முன்னாடி கூட வந்து உமாவெல்லாம் பார்த்துட்டு ம். they all spent some time and went. அதனால and I think நம்மலாம் மிஸ் பண்றோமே தவிர I think she almost அவளுக்கு என்ன வேணுமோ அதோடய அமைதியாவே வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்துட்டா under the guidance of her husband. இப்ப அவங்களுக்கு என்ன உடம்புங்கிறதையும் யாருக்குமே சொல்லல அவங்க. அதான் சொன்னேனே, வெளியே போய் பேசி எனக்கு வந்துடுத்து, எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அது மாதிரி நம்ம ஷேர் பண்ணிப்போம். ம். அந்த மாதிரி இல்லை. லைஃப் வாஸ் இன்சைட் அகைன் அண்ட் அகைன். இல்ல பட் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ரொம்ப நாளாவே. ஏன்னா நானே அவங்கள்ட்ட ரமணன்ட்ட ஒரு இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணேன். அப்பயே சொன்னாரு, நான் வந்து உமா கொஞ்சம் உடம்பு முடியல, நான் அவங்க இதுலயே இருக்கேன், பெட்லயே உட்காந்துருக்கேன், ரமணன் நானும் took care of her. தலைமாட்டிலே இருக்கேன், என்னால் இப்போ எதுவும் மனசு திறந்து எதுவுமே பேச முடியாதுன்னு சொன்னார். நான் 2-3 தடவை அவரை இன்டர்வியூ ட்ரை பண்ண போதெல்லாம் அவர் இதே சொன்னார், ரமணன்ட்டு பேசும்போதே. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, என்ன உடம்புங்கிறது யார்கிட்டையுமே அவர் இப்படி சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்து விழுந்துட்டாங்க ஆமா, அப்படின்னு she had a fall and முட்டில நல்லா அடிபட்டிருக்கு அவங்க பாத்ரூம் பக்கத்தில். அப்புறம் அதில் தான் டெவலப் ஆச்சு, நடக்க முடியாமல் போய். அதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டாங்களா? ஒரு அளவு தான் பண்ணிட்டான்னு சொன்னான். இதை நம்ம இந்த நேரத்தில் போய் ஏன் பண்ணிக்கலன்னு கேட்கவும் முடியல. ஏன் பட் இந்த ஃபாலுக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஃபால்ல இது அந்த இடம் பாதிக்கும் இல்லையா? அது ஒன்றுன்னா வேற ஏதோ காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு, மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. ஆமா, அதனால தான் ஷீ டெவலப்ட். அதுக்கப்புறம் அவரே இப்போ சமீப காலத்தில் அவர் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கேன். ஆமாம், இல்லை. ஆனால் யாரும் இன்னும் மறக்கலை. லைட் மியூசிக்னு சொன்னாக்க மியூசியானோ தான் முதல்ல, இவி ரமணன்ஸ் மியூசியானோ. அப்படி அந்த பாட்டு முதல்ல 2-3 ஸ்டாண்டர்ட் பாட்டு வச்சுருக்கா. அதுதான் வச்சு தான் ஆரம்பிப்பா. இது ஒரு பொன்மாலை பொழுது, அதுதான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு அதில் தான் ஆரம்பிப்பார். அப்புறம் வந்து அந்த மாதிரி தட் யூஸ் டு பி த ஸ்டாண்டர்ட் சாங். பொன்மாலை பொழுது ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு சாங் அதில் தான் வரும். அது வந்தாலே ஆரம்பிச்சாச்சுங்கிறது எல்லாம் இட் யூஸ் டு பி தேர். ஃபர்ஸ்ட் சாங் அதான் இருக்கும் பெரும்பாலும். இது ஒரு பொன்மாலை பொழுது அது. அப்போ ஹிந்தி சாங் நிறைய, கிஷோர் குமார், ஆமாம், பாபி, யாதோன் கி பாரத், அந்த ஷோலே சாங்ஸ், அந்த அம்மா எல்லா பாட்டும் வரும் அவர். நிறைய ஹிந்தி பாட்டு நிறைய பாடினோன்னே. அண்ட் தேவர் லாட் ஆஃப் அந்த டேஸில் தேவர் லாட் ஆஃப் நார்த் இந்தியன்ஸ். அவளுக்கு வந்து நம்ம தமிழை தவிர இங்கே நிறைய பேர் பாடினது இல்லை. ஸோ அதனால ரமணன் யூஸ் டு சிங் வித் உமா. தே ஆல் எவ்வளோ பேர் வருவா, மரவாடிஸ் அவா இவா எல்லாம். தேவர் ஷோஸ் ஒன்லி ஆன் ஹிந்தி சாங்ஸ். இப்போ வேணால் ஹிந்தி காமனாக இருக்கலாம், அப்போல்லாம் வந்து ஜாஸ்தி காமன் இல்லாத போது நன்னாவே ஹீ மாஸ்டர்ட் இட் ஸோ மச். தாஜில் இருக்கும், அது இருக்கும். நான் சொன்னேன், இந்த 30 நாளில் 34 கச்சேரி இருக்கும் டெய்லி. இந்த ஊர் அந்த ஊர் போகிறது வருது, நாளைக்கு எங்கே போகிறது, நாளைக்கு என்ன போகிறது, பிளானிங் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட். ஹி ஹேட் அ இன்னிங்ஸ். இவ்வளவு நேரமும் உமா ரமணனை பற்றி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. ஏன் இப்படி வந்து ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், ஏன் இன்னும் சோஷியலைஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. பட் அவர் வாழ்க்கையை அவருக்கு இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு அற்புதமான சங்கீதம், நல்ல குரல் வளம் நம்மை விட்டு போய்விட்டதுங்கிறது வருத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப உயிர் தோழிக்கும் போது இன்னும் அந்த பாரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லும் போது உமாட்டேந்து நம்ம மொத்தத்துலேருந்து என்ன கற்றுண்டோன்னு ஒரு தோணும். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உமா வந்து ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருந்துட்டான்னு சொல்கிறீங்க. எஸ், ஏன்னா தட் இஸ் உங்களோட வியூ. ஆனால் நம்ம யாராவது போனால் நல்லா பேசுவோம், சரி, நம்ம போகணும் அந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன ஒரு பாடமாச்சுன்னா, சரி இவா நேச்சர் இதுதான், நம்ம என்ன பண்ணினோம், நம்ம போய் பார்த்தோமா, நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து என் மைண்டில் ரொம்ப எனக்கு பாதிச்சு. நம்ம இன்னும் போய் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இவாள மட்டும் இல்லை, இட்ஸ் அ பாடம், இட்ஸ் அ லெசன். நம்ம லைஃப்ல எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு எத்தனை பேரை உதவி பண்ணியிருப்பா. அவங்க கூப்பிட்றாங்களோ இல்லையோ,
நம்ம போய் பார்த்துட்டு நன்னா இருக்கியா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அவளுக்கே தோணும் எதுக்கு வந்திருக்கா? நம்ம கூப்பிட்டோமா அப்படின்னு. வேண்டாம், கூப்பிட வேண்டாம். அவ உங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதிச்சிருக்கா. ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கா. நம்ம என்ன பண்றோம்? நம்ம அத வந்து நம்ம குழந்தைகளுக்கு அத சொல்லிக் குடுக்கணும். நம்ம அத வந்து ஏன் விடல? சரி குழந்தைகள் கத்துக்கலையா? அவளோட ஜெனரேஷன் வேற மாரி ஆச்சுன்னு சொல்றத நமக்கு வண்டி இருக்கு, கார் இருக்கு, நம்மளால வசதி இருக்குங்கிற நிலைமையில இருந்தா, நீ பஸ்லயும் போலாம், ட்ரெயின்லயும் போலாம், ஆட்டோலயும் போலாம். ஆனா போகணும். போய் பார்க்கணும். எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்கேன்னு அப்புறம் போன அப்புறம் ஃபீல் பண்ணி, ஐயோ! அத நினைச்சுட்டேனே. எல்லாரும் அன்னைக்கு உமா ரமணன பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம். ஆனா ஆயிடும். இட் வில் டேப்பர் டவுன் ஆஃப்டர் சம் டைம். ஆனா இட் ஷுட் பி எ லெசன்ங்கிறது என்ன நான் ஏத்துனது. ஐ வில் மீட் பீப்பிள் வெதர் தே வாண்ட் இட் ஆர் நாட். ஐ வில் மீட் பீப்பிள். அவளுக்கு ஏதாவது உதவி வேணுமாங்கிறத நம்ம கத்துக்கணும். நம்மளால முடிஞ்சது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாங்கிற நிச்சயமா, மாதிரி. நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான். கரெக்ட். நம்ம வந்து போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது அவர்களை நம்ம வந்து இன்னும் கவனிக்கணும். அவங்க வரலைன்னு நினைக்கிறத விட, அந்த நட்பு ஆழமானதுங்கும்போது நம்ம நேச்சுரலா நம்ம மறுபடியும் அங்க போணும்னு சொல்றீங்க. நிச்சயமா உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன்.